நல்லவராய் மிக வல்லவராய் தீமையல்லவராய் எமை உள்ளவராய் பல்லோரும் புகழ மக்கள் வாக்கும் மனமும் செயலும் ஒன்றாய் எல்லோரும் சுகமாய் வாழ இறைவா அருள்வாய். கீழே இருந்து மேலாக ஓரறிவில் தொடங்கி உயர்நிலையுள்ள இறைவன் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன. முதலாம் படியில் ஓரறிவு உயிர்களான புல், செடி, கொடி போன்ற தாவரங்கள் பொம்மைகள் வைக்கப்படும். இரண்டாம் படியில் ஈரறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள் வைக்கப்படும். மூன்றாம் படியில் மூன்றறிவு உயிர்களான கரையான், எறும்பு போன்றவற்றின் பொம்மைகள் வைக்கப்படும். நான்காம் படியில் நான்கறிவு உயிர்களை விளக்கும் நண்டு, வண்டு போன்றவற்றின் பொம்மைகள் வைக்கப்படும். ஐந்தாம் படியில் ஐந்தறிவு உள்ள மிருகங்கள், பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன. ஆறாம் படி ஆறறிவு மனிதர்கள் பொம்மைகள். எந்த உயிருக்கும் இல்லாத சிந்திக்கும் சிரிக்கும் சக்தியை இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ளதால் ஆறாம் படியில் மனிதர்களின் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன. ஏழாம் படி மனித நிலையிலிருந்து உயர்நிலைகளை அடைந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், ரமணர், வள்ளலார் போன்றோரின் பொம்மைகள் ஏழாவது படியில் வைக்கப்படுகின்றது. எட்டாவது படியில் தேவர்கள், அட்டதிக்பாலர்கள், நவக்கிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள், தேவதைகள் போன்றோரின் பொம்மைகளும், ஒன்பதாவது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் அவர்களின் தேவியருடன் நடுநாயகமாக ஆதி சக்தியை வைக்க வேண்டும். ஒன்பதாம் படியில் முதலில் விக்னங்களை தீர்த்து வைக்கும் விநாயக பொம்மையை வைத்த பிறகே மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என ஆதி பராசக்தி சொல்லியிருப்பதாக தேவி பாகவதம் கூறுகின்றது. அடுத்ததாக மும்மூர்த்திகள், 3 தேவியர்களையும் வைக்கலாம். லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் இடையே சக்தி தேவியை வைக்க வேண்டும். மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் கொழுப்படியாகும். முதல் நாள் நெய்வேத்தியம் வெண்பொங்கல், சுண்டல், வெள்ளை கொண்டை கடலை. இரண்டாம் நாள் நெய்வேத்தியம் புளியோதரை, சுண்டல், பயத்தம்பருப்பு. மூன்றாம் நாள் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், சுண்டல், மொச்சை கடலை. நான்காம் நாள் நெய்வேத்தியம் கதம்பம் சாதம், சுண்டல், பச்சை பட்டாணி. ஐந்தாம் நாள் நெய்வேத்தியம் தயிர் சாதம், சுண்டல், வேர்க்கடலை. ஆறாம் நாள் நெய்வேத்தியம் தேங்காய் சாதம், சுண்டல், கடலைப்பருப்பு. ஏழாம் நாள் நெய்வேத்தியம் எலும்பிச்சை சாதம், சுண்டல், வெள்ளை பட்டாணி. எட்டாம் நாள் நைவேத்தியம் பாயாசம், சுண்டல், காராமணி. ஒன்பதாம் நாள் நைவேத்தியம் அக்கார அடிசல், சுண்டல், சாதா கொண்டக்கடலை. வெள்ளி செவ்வாய்களில் புட்டு, இனிப்பு, காராமணி போன்றவை நைவேத்தியமாக செய்யலாம். முதல் 3 நாட்கள் அம்பிகைக்கும், அடுத்த வருகின்ற 3 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும், இறுதியாக வருகின்ற 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. முப்பெரும் தேவியரும் இந்த நவராத்திரி விழாவில் அனைவருக்கும் ஒழுவிருந்து அருள்பாலிப்பார்கள். 9 ராத்திரிகளும் நவராத்திரிகளாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி குழுவில் காலையில் லலிதா சகஸ்ரநாமமும், ஸ்ரீ லலித திரிசதியும், அபிராமி, அந்தாதி போன்ற அம்பிகைக்கு உரிய ஸ்தோத்திரங்களும், லக்ஷ்மிக்கு உரிய ஸ்தோத்திரங்களும், சரஸ்வதிக்கு உரிய ஸ்தோத்திரங்களும் சொல்லப்படும். முதல் நாள் அம்பிகை மது,
கைடபர் என்னும் அசுரர்களை வதம் செய்த அம்பிகையின் அம்சமான மகேஸ்வரி என்னும் ரூபத்தில் அலங்காரம் செய்யப்படும். 2ஆம் நாள் மகிஷாசுரனை வதம் செய்வது போல ராஜராஜேஸ்வரி அலங்காரம். 3ஆம் நாள் வராகி பன்றி முகம் கொண்ட அம்சமாக வழிபாட வேண்டும். 4ஆம் நாள் மகாலட்சுமி சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலம். 5ஆம் நாள் மோகினி அலங்காரம். 6ஆம் நாள் சண்டிகாதேவி அலங்காரம். சர்ப்பாசனத்தில் வீற்றிருப்பது போல அலங்காரம் செய்யப்படும். 7ஆம் நாள் சாம்பவி பீடத்தில் அமர்ந்திருப்பது போல அலங்காரம் செய்யப்படும். 8ஆம் நாள் நரசிம்ம தாரணி என்று அம்பிகையை சிங்க முகத்துடன் அலங்கரிக்கப்படும். 9ஆம் நாள் அம்பிகையை பரமேஸ்வரியாக திரிசூலம் ஏந்தியது போல அலங்கரித்து கன்னி பூஜையில் 10 வயது சிறுமியை சாமுண்டியின் அம்சமாக பாவித்து வணங்கி வழிபடுவார்கள். வாசனை பொடியால் கோலமிட்டு துளசி, மல்லிகை, தாமரை, பிச்சி, மரிக்கொழுந்து ஆகிய மலர் மாலைகளை அணிவித்து அன்றைய வழிபாட்டின் பலனாக குடும்பம் மட்டுமல்ல நாடும் நலம் பெறும் என்று பூஜிப்பார்கள். 10ஆம் நாள் விஜயதசமி நவராத்திரியின் பூர்த்தி நாளாகும். என்று அம்பிகையை பார்வதியின் வடிவாக அலங்கரிப்பார்கள். மலர் கோலம் போடுவார்கள். பலவிதமான மலர் மாலைகளால் அலங்கரித்து இந்த வழிபாட்டின் பலனாக சகல சௌபாக்கியங்களையும் அடையப் பெறுவார்கள். நவராத்திரி தினங்களில் சிவன் கோயில், அம்மன் கோயில்களுக்கு சென்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நவவிதமாக அம்பாளை அலங்கரிப்பதை தரிசிக்கலாம். நவராத்திரி பண்டிகை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பழக்கப்படுத்திக் கொள்ளவும், உறவுகளை பேணவும் உதவும் ஒரு சிறந்த கலாச்சார நிகழ்வாக நவராத்திரி நம்முடைய நாட்டில் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது.